எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல எஸ் ஐ எம் ஏ ஸ்வீட் சைக்கோ கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். கையில போனை வச்சுட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரனுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பக்கத்துல நிற்கக்கூடிய கான்ஸ்டபிள், ரோஷன், எஸ்ஐ, விஷ்ணு இவங்க எல்லாரும் அவருடைய மூஞ்சியே பாக்குறாங்க. என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? மேடம் தானே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள தாரா போன்ல என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பதட்டமா பேச, உடனே தாராவை தாரா ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணு, நான் உன்னை கூப்பிடுறேன். போனை கட் பண்ண தாரா பரபரப்புல அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. போனை அப்படியே பார்த்துட்டு இருந்த கிரிச்சந்திரன் அந்த காலை அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு. காதுல வச்ச உடனே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஜென்ஸோட வாய்ஸ் கேக்குது. புருவ சுருக்கத்தோட அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தவரு, யார் நீங்க? என்ன வேணும்? நானா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? த வேர்ல்ட்லயே பெஸ்ட் டாக்டர், எம்பிபிஎஸ், வாசுதேவன் எம்பிபிஎஸ். உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? வாசுதேவன் எம்பிபிஎஸ்ஸா? இல்லையே, அப்படியெல்லாம் தெரியாதே. என்ன இன்ஸ்பெக்டர், இவ்வளோ நெருக்கமா நாம வந்துட்டோம், எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. சரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன். உங்க ஒய்ஃபோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க பேரு என்னமோ சொன்னாங்களே, என்ன பேரு இன்ஸ்பெக்டர்? உனக்கு என்ன வேணும்? யார் நீ? அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்களேன். வனிதா. எஸ் எஸ், வனிதாவுக்கு சிவியர் கேன்சர் தானே? அதை கேட்ட உடனே கிரிச்சந்திரனுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிருது. யாருக்குமே தெரியாத விஷயம் இவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருந்திருக்கும்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, நீ முதல்ல யாருன்னு சொல்லு. இன்ஸ்பெக்டர், உங்க ஒய்ஃபோட அத்தை வனிதாவுக்கு கேன்சர். அதை ட்ரீட்மெண்ட் பண்ண போற த வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் நான் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுல உயிரே பொழைக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க உயிர் பொழைச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய துரதிருஷ்டமா என்னமோ, என்னதான் இருந்தாலும் ஒரு திருஷ்டி வேணும் இல்லையா, அதனால ஒரு சில பேர் இறந்து போயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா, இப்போ நீங்க கேஸ் ஹேண்டில் பண்றீங்களே, நிர்மலா, அவ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க வேற ஒரு கேஸை நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே, அது பேர் என்னது? கவிதா. இவங்கெல்லாம் என்னுடைய மருத்துவத்துறைக்கு ஒரு திருஷ்டி மாதிரி. நீங்க அதை பிடிச்சிக்கிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. நான் எத்தனை பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க இப்போ உங்களுடைய ஒய்ஃபோட அத்தை வனிதாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறத நான் கியூர் பண்ண போறேன். நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள வந்து கேன்சர் ஃப்ரீயா கூட்டிட்டு போலாம். ரெடியா இருக்கீங்களா? டேய், தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு அவ்வளோ தைரியமா? கொலை பண்ணவன் நீதான் சொல்ற, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா? ஆமா இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரன் கிடையாது, டாக்டர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ திடீர்னு சின்சியரா ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், எல்லா கேஸுமே சக்சஸ் ஆகுறவரு, ஆக்சிடென்ட் கேஸ்ல வரக்கூடிய ஒரு பேஷண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்துட்டாருன்னா அது அந்த டாக்டருடைய பழியா என்ன? நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும் பொழுது எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, அது அந்த டாக்டரோட பழியா என்ன? இந்த மாதிரி தான் டாக்டர் எனக்கு 2 3 ஆயிருக்கு. மற்றபடி நான் ஒன்றும் தப்பான ஆள் கிடையாது. உனக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்கு கால் பண்ற? என் ஒய்ஃபோட அத்தை வனிதாவை விட்டுரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். ஆமாம்ல, எதுக்கு கால் பண்ணன்னு சொல்லாம இருக்க? நான் உங்களை நேர்ல பார்க்கணும். நீங்க வந்தீங்கன்னா உங்களை நேர்ல பார்த்துட்டு உங்க ஆன்ட்டி வனிதாவை நீங்க கூட்டிட்டு போலாம். பட் ட்ரீட்மெண்ட் பக்காவா நான் கொடுத்துருவேன். இங்க பாருடா, தேவையில்லாம சார் சார் பேசுறதை குறைச்சிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க சார். எங்க வரணும் சொல்றேன், ஆனா நீ மட்டும் தான் தனியா வரணும். ஒருவேளை உன் கூட யாரோ ஒருத்தர், ஏன் ஒரு சின்ன விஷயம், கன்னு ஏதாவது ஒரு ஆயுதம் இந்த மாதிரி நீ வந்தீன்னா கூட நீ இங்க வருவ. ஆனா உன் அத்தை உயிரோடு இருக்க மாட்டாங்க. சரி சரி, அவங்க உன் ஒய்ஃபோட அத்தை இல்லை, உனக்கு சித்தி ஆவாங்கல்ல, உங்க சித்தி சின்னம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும்தான் வரணும். கன்னு எதுவுமே இல்லாம நிராயுதபாணியா வரணும். நீ இங்க வா, ட்ரீட்மெண்ட் நான் தரேன் சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா கிரிச்சந்திரன் போனையே பாக்குறாரு. விஷ்ணு, சார் என்னாச்சு சார்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. கிரிச்சந்திரன் எல்லா விஷயத்தையும் சொல்ல, ரோஷன், சார் வேண்டாம் சார், வேணவே வேணாம் சார், அவன் பயங்கரமான கொலகாரம் சார், இப்படி இப்படி அவன் பண்ணணுங்கிற அவசியம் என்ன சார் இருக்குது? உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு, சார் நல்ல ஒரு டாக்டர் எதுக்காக இப்படி கொலையில ஈடுபடணும்? எதுக்காக இப்படி தெரியாதனமா மறைமுகமா எல்லாமே பண்ணணும்? ஆளை எதுக்காக கடத்தணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கிளினிக்கை போட்டு நல்லா நார்மலா ட்ரீட்மெண்ட் பார்த்து போக வேண்டியதானே? இல்ல விஷ்ணு, இவன் டாக்டரா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் எதுவுமே எனக்கு தெரியல. எப்படி சொல்றீங்க சார்? அவன் தான் தான் உலகத்திலேயே பெஸ்ட் டாக்டர்னு சொல்லிக்கிறானா, மேபி நீங்க சொல்ற மாதிரி டாக்டரா இருக்கலாம். ஆனா இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்து நான் ஆல்ரெடி அவன் மனதால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதுனால மேபி
இந்த டாக்டர் தொழில்னாலேயோ இல்ல அது மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு வெறுப்புனாலேயோ இவன் பாதிக்கப்பட்டவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஏதுங்கிறது அவன் வாயிலிருந்து உண்மை தெரிஞ்சாதான் உண்டு. ஆனா நான் ரொம்ப எமர்ஜென்சியா அவன் சொன்ன இடத்துக்கு போயாகணும். சார், நீங்க முன்னாடி போங்க சார், நாங்க பின்னாடி. விஷ்ணு சொல்லும் பொழுதே, இல்ல விஷ்ணு, என்னன்னாலும் பரவாயில்ல, நான் போறேன். யாரும் என் கூட வரக்கூடாது. இந்தா, இது டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கொடுத்த கன். இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. எதுக்கா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீங்க யாருமே அங்க வந்துடக்கூடாது. நானே தனியா பாத்துக்கிறேன். சார், அவன் ரொம்ப மோசமானவ சார். நீங்க அங்க போய் ரோஷன் பதறவே, கவலைப்படாத ரோஷன், நான் பாத்துக்கிறேன். இவனோட நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். நான் கண்டிப்பா நல்லபடியா போயிட்டு அவன் கூட வரேன் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அந்த சொன்ன அட்ரஸ்க்கு ஒரு பைக்ல கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு பக்கமா டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் அது ஒரு காட்டு பகுதியா இருக்குது. அந்த காட்டு பகுதியில கொண்டு ஓரமா பைக் நிறுத்திட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்க, அதுல திண்ணையோட ஒரு வீடு இருக்குது. பாக்குறதுக்கு வீடு மாதிரியான அமைப்பு தான். அவன் மெல்ல மெல்ல அங்க போய் அந்த கதவை தட்டுறான். வாசுதேவன், டாக்டர் வாசுதேவன், நான் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? சொல்லும் பொழுதே கதவு லைட்டா தள்ளி பார்க்கறான். கதவு திறக்குது. மெல்ல மெல்ல கதவுக்குள்ள அப்படியே போறான். உள்ள போய் பார்க்க அது வீடு மாதிரி செட்டப் தான். ஆனா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் செட்டப் பக்காவா இருக்குது. கிரிச்சந்திரன் அந்த ரூமுக்குள்ள மெல்ல மெல்ல நடந்து போய் வாசுதேவன் அப்படின்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் கிரிச்சந்திரனுக்கு பின்னாடி இருந்து டப்புன்னு ஒரு அடி. வந்துபட்ட கட்டை கிரிச்சந்திரனுடைய தலையில பட அவர் பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கிரிச்சந்திரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மயக்க நிலைக்கு போறாரு. ஆனா இப்ப வரைக்கும் யாரு பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு அவர்னால கண்டுபிடிக்கவே முடியல. கண்ணை திறந்து பார்க்குற கிரிச்சந்திரன் ஒரு சேர்ல கைகால் கட்டப்பட்டு இருக்கிறாரு. கண்ணை திறந்தவர் மெல்ல மெல்ல கண்ணை உறுத்தி உறுத்தி பார்க்க அது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. முன்னாடி ஒரு கண்ணாடி, கண்ணாடிக்கு பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் போட்டு, அதாவது அந்த கண்ணாடி அந்த ஸ்கிரீன்னால மறைக்கப்பட்டிருக்குது. யாரு யாரு எதுக்காக இப்படி பண்றீங்க? என்ன வேணும்? வாசுதேவன் எங்க இருக்கீங்க? கிரிச்சந்திரன் கத்துன உடனே டக்குன்னு அந்த ஸ்கிரீனை திறந்துக்கிட்டு அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கமா இருந்து வாசுதேவன் எட்டி பார்க்கறாரு. ஹலோ இன்ஸ்பெக்டர், பேசுறது கேக்குதா? கேக்கும். அதனால்தான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கேன். கேக்குதா? நீதானாடா? கோவம் வருதோ இன்ஸ்பெக்டருக்கு? நானே தான், த வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர். இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் சைக்கோ. எஸ், ஐ ஆம் எ ஸ்வீட் சைக்கோ. எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், உங்களை எதுக்காக இங்க வர சொன்னேன்னா, நான் ஒஸ்டான டாக்டர்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது இல்லையா? நான் பெஸ்ட் டாக்டர். ஸோ அங்க பாருங்க, சொல்லிட்டு அவன் கொஞ்சம் விலகவே அங்க ஒரு பெட்ல வனிதாவை படுக்க வச்சு என்னென்னமோ ஒயர்லாம் போட்டு தலைக்கு மேல ஏதேதோ வச்சு பக்கத்துல ஷாக்கிங் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தவ கிரிச்சந்திரன், என்னடா இதெல்லாம்? பதறாதீங்க, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன். இங்கிருந்து நீங்க அவங்கள கேன்சர் ஃப்ரீயா தான் கூட்டிட்டு போகணும். சாரி இன்ஸ்பெக்டர், கேன்சர் ஃப்ரீயா தான் அனுப்பி வைக்கணும். ஏன்னா நீங்க போக மாட்டீங்க இல்லையா? நீங்க கண்ணால உங்க ஒய்ஃபோட அத்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்றதை பார்த்துட்டு இங்கேயே செத்து போங்க. நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா? ஏன் இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவனா? கெட்டவன் எவனுமே கிடையாதா? நீ ரொம்ப யோக்கியமா? ஏண்டா உன் வேலை என்ன? கொலை நடந்தா எஃப்ஐஆர் போடு, இல்லையா விட்டுட்டு போ. நான் யாரு என்ன? எதுக்காகடா நீ அந்த சங்கர் மல்லிகா 2 பேத்தையும் ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டேன்? இன்னொருதாண்டா அவனுக்கு செத்து போயிட்டானுங்க. உடனே சிரிச்ச கிரிச்சந்திரன், எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு கேட்ட வாசுதேவனை பார்த்து, ஏண்டா நீ அவனுக்கு 2 பேத்து மூலமா மாட்டிக்க கூடாதுங்கிறக்காக தானே அவனை கொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது எதுக்காகடா நீயே வந்து மாட்டிக்கிட்ட? இதை கேட்ட உடனே வாசுதேவனுக்கு கோவம் வந்து அந்த கண்ணாடிய ஒரு 2 குத்து குத்துறான். கண்ணாடி மட்டும் ஆடுதே தவிர வாசுதேவனால அந்த கண்ணாடி உடையவும் இல்லை, அவனுக்கு ஹர்ட்டும் ஆகல. நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியலையா வாசுதேவன்? புரியுது, நல்லா புரியுது. நான் உன்னை வர சொன்னதுக்கான காரணம் நான் தான் ஒன்னு என்னை காமிச்சுக்கிறதுக்காக கிடையாது. என் கையால தான் உன் சாவுன்னு உனக்கு சொல்றதுக்காக. இப்போ முதல்ல உன் அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், அப்புறமா நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். வாசுதேவன் சொல்லிட்டு மெல்ல மெல்ல வனிதா பக்கத்துல நெருங்கி போக இங்க இருக்கக்கூடிய கிரிச்சந்திரனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே படபடப்பாகுது, வெறி வர ஆரம்பிக்குது. அவன் கை காலெல்லாம் நல்ல டைட்டா கட்டி இருக்க, அவனால் நகரவே முடியல. சேர்ல இருந்து கீழே விழுந்தாது பார்த்தலான்னா அந்த சேர் நகருக்கான அடையாளமே இல்லை.
இவன் மெல்ல மெல்ல நடந்து போய் ஆப்போசிட்ல வனிதாக்கு பக்கமா நின்னுட்டு, அதாவது வனிதா ஃபிளாட்டா படுத்திருக்க அவங்களுக்கு லெஃப்ட் சைடு நிக்கிறான். அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படிங்கிறது எல்லாமே கண்ணாடி மூலமா கிரிச்சந்திரனுக்கு நல்லாவே தெரியும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து அந்த இன்ஜெக்ஷனை வனிதாவோட உடம்புல போடுறான். வனிதா உடம்புல போட்ட உடனே வனிதா ஒரு வாட்டி நெளியிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதை டஸ்ட்பின்ல போட்டு பக்கத்துல வந்து, பாரேன், ஒருத்தருக்கு யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் நிஜமாலுமே ஒரு நல்ல டாக்டர் தானே. அதே மாதிரி உங்க அத்தைக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோமா, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல அவங்களுக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாசுதேவன், வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுரு. நீ என்ன ஹாஸ்பிட்டல், என்ன டாக்டர், என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ பண்ற தப்பு. டாக்டர் தொழில் அப்படிங்கிறது கடவுளுக்கு இன. உடம்புல என்ன மாற்றங்கள் வந்தாலும் ஆஸ்பத்திரி நோக்கி போய் அதை சரி பண்ணிக்கிறோம். அது பிரம்மனால மட்டும்தான் முடியும். ஏன், ஒரு சிலரோட தலையெழுத்த கூட பிரம்ம மாத்தின மாதிரி டாக்டர்ஸ் மாத்தி இருக்கிறாங்க. நீ தேவையில்லாம ஒரு உயிரை எடுத்துறாத. உயிர் எடுக்கிறனா? நான் ஏன்டா உயிர் எடுக்கணும்? நான் எதுக்குடா உயிர் எடுக்கணும்? என்னை பார்த்தா உனக்கு தப்பான டாக்டர் மாதிரி தெரியுதா? என்னை பார்த்தா உனக்கு போலியான டாக்டர் மாதிரி தெரியுதா? சடனா கோவப்பட்ட வாசுதேவனை ஒரு நிமிஷம் உத்து பார்த்த கிரிச்சந்திரன், இதுதான் சரியான நேரம். அவன் மனசுல இருக்கக்கூடிய வேதனை, கவலை, வெறி இது எல்லாத்தையும் தூண்டி விட்டோம்னா மட்டும்தான் அவன் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து டைவர்ட் ஆவான் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா தோணவே கிரிச்சந்திரன், ஆமாண்டா, உன்னை பார்த்தா ஒரு போலியான டாக்டர் மாதிரி தான் தெரியுது. நீ டாக்டரே கிடையாதுடா, சுத்தமா நீ டாக்டர் கிடையாதுடா. உடனே டக்குன்னு சிரிக்கிறான் வாசுதேவன். சிரிச்ச உடனே கிரிச்சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நினைச்சது வேற பிளான். ஆனா இப்ப வேற யாவதே நினைச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அப்படி அமைதியானவன், நான் டாக்டரே கிடையாதுடா, என்னதான் யாருமே டாக்டருக்கு படிக்கவே விடலையே. சின்ன வயசுல இருந்து வாசுதேவன் டாக்டர் வாசுதேவன் டாக்டர்னு சொல்லி சொல்லி 10th மார்க் கம்மியா போய் 12th மார்க் கம்மியா போய் அதையும் மீறி டாக்டருக்கு படிக்கலன்னா வீட்டுல வசதி இல்லாம போய் கடைசியில என்னோட ஆசை கனவு எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அட்லீஸ்ட் நர்சிங்காவது முடிக்கலாமான்னு யோசிச்சா அதுக்கும் எங்க வீட்டுல ஒத்துக்கல. இப்படி ஏங்கி 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 சுத்திட்டு இருந்தவனுக்கு கடைசியா வேற படிப்பு மண்டையில ஏறவே இல்லை. அதனால்தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பியூனான. அந்த பியூனா ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு டாக்டர் தொழில் மேல இன்னும் வெறி வர ஆரம்பிச்சிச்சு. நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் தானே, நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் தானே அப்படின்னு நினைக்க நினைக்க வேதனையா இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன், படிச்சாதான் எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்ன? இந்த உலகத்துல படிச்சவங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? கொத்தனார் இருக்காரு, அவர் என்ன சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரா? எலக்ட்ரீஷியன் இருக்காரு, அவர் என்ன ட்ரிபிள் முடிச்சிருக்காரா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும் பொழுது ஏன் ஒரு டாக்டருக்கு படிச்சாதான் இன்ஜெக்ஷன் போட முடியுமான்னு தோணுச்சு. அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறவங்க, ஏன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்கள எல்லாம் நானே ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். முட்டாள் முட்டாள் கத்துன கிரிச்சந்திரன், மிஷினும் மனுஷங்களும் ஒன்னாடா? மிஷின் வேற மனுஷங்க வேறடா. மிஷினுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. அதனாலதான் இந்த தொழிலுக்கு அவ்வளோ பெரிய இது இருக்குது. ஏய், சும்மா நொய்யி நொய்யின்னு நான் ஏன்டா உன்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நான் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், உன் அத்தையே பொழைப்பாங்க, நீ ஆச்சரியப்படுவ. இப்போதாண்டா தெரியுது நீ ஏன் டாக்டர் தொழிலுக்கு போகவே இல்லை அப்படின்னு. இவ்வளோ பெரிய முட்டாள் எப்படிடா நீ டாக்டர் தொழிலுக்கு போவ? சடனா திரும்பின வாசுதேவன், முட்டாள்னு சொல்லாதடா, செம்ம காண்டாகு. அப்படியாடா முட்டாள்? நீ முட்டாள் தான்டா, முட்டாள். என் கையை கட்டி போட்டு வெறும் வாயால பேசிட்டு இருக்கிற முட்டாள். நீ அவ்வளோ பெரியவனா இருந்தா என் கையை கட்டி அழுத்துட்டு பாருடா. வேணாண்டா, என்ன முட்டாள்னு சொல்லாத, செம்ம டென்ஷன் ஆகுது. நீ முட்டாள் தான்டா, நீ முட்டாள் தான். முட்டாளா இருக்குங்காடி தான் நீ டாக்டருக்கு படிக்க முடியாம போச்சு. முட்டாளா இருக்குங்காடி தான் நீ 12th 10th எதுவுமே பாஸ் பண்ண முடியாம போச்சு. இப்ப கூட நீ முட்டாள் தான். உன் முட்டாள்தனத்தினால தானே எல்லாருமே இறந்துட்டு இருக்கிறாங்க. முட்டாள வேற என்னன்னு சொல்ல முடியும்? கண்ணாடி கதவை அவன் பயங்கரமா அடிக்க வேகமா கோவப்பட்டவன் கடகடன்னு கதவை திறந்துட்டு கிரிச்சந்திரன் கூடிய ரூமுக்கு வந்து கிரிச்சந்திரன் சேர ஒரே ஒரு உதைக்கிறான். கிரிச்சந்திரன் அப்படியே கீழே விழுக சேர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கை மட்டும் அப்படியே அவுந்து வந்துருது. ஆனா அதை முழுசா எடுக்கவே முடியல. டக்குன்னு சேரை நிமித்த பாக்குறவனால முடியல. மறுபடியும் சேரை ஒரு உதைக்க 1 இன்ச் நகர்ந்து கிரிச்சந்திரன், டே, நீ என்னை அடிச்சே கொண்டாலும் பரவாயில்லடா, நீ ஒரு முட்டாள் தாண்டா, நீ ஒரு முட்டாள் தாண்டா சொல்லிட்டு இருக்க கிரிச்சந்திரனோட சேரை கஷ்டப்பட்டு எடுத்து நிமிக்கி வச்சு சேரை செவுத்தோட சாத்தி வச்சு கிரிச்சந்திரனை ஓங்கி அரைகிறான். அதுக்கு கிரிச்சந்திரன், இப்ப கூட பாரு, உனக்கு எனக்கு ஒரே பலமா? நீ கை காலில் கட்டாம இருக்க, நான் கை கால் கட்டியிருக்க, அப்ப கூட உன்னை நான் கோவப்படுத்துறேன்னா நீ முட்டாள் தானடா. அவன் சொல்லிட்டு இருக்கவே தலையில முடிய பிடிச்சுக்கிட்டு ஆணு கத்துன வாசுதேவன், வேணாண்டா, சின்ன வயசுல இருந்து நிறைய பேத்துக்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அவ்வளோ எரிச்சலா வருதுடா. உன்னை நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் எவ்வளோ பெரிய டாக்டர் உன்னை காட்டாம இங்கிருந்து அனுப்ப மாட்டேன்டா. இருடா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய்,
நீ என்ன காட்டினாலும் நீ முட்டாள் தான்டா. உன்னை எல்லாம் ஊர்ல எல்லாம் முட்டாள்னு சொன்னதுக்கான காரணம் என்ன உனக்கு தெரியாது? சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கிரிச்சந்திரனை அடிக்கிறக்காக அவன் வர, கிரிச்சந்திரன் தைரியம் இருந்தா கையை அவுத்து விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுடா. மாட்டேன்டா, நான் உன்னை அப்படி அவுத்து விட மாட்டேன்டா. ஏன்னா உன்னை அவுத்து விட்டா, ஓ என்னை அவுத்து விட்டா உன்னை நான் அடிச்சிருவேன்னு உனக்கு பயம். கோலத்தனமா இருக்குது. உனக்கு அவ்வளோ கோலத்தனமா இருக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வீரன் நான் ஒத்துக்கிறேன் தான். இப்படியே கிரிச்சந்திரன் அவளை தூண்டி விட தூண்டி விட டக்குன்னு தான் கையில இருக்கக்கூடிய ஒரு கத்தியை வச்சு கிரிச்சந்திரனோட கை கால்களெல்லாம் அவன் அவுத்து விட்டுறான். அவுத்து விட்ட அடுத்த நிமிஷம் கிரிச்சந்திரன் திரும்பறதுக்கு முன்னாடியே வாசுதேவன் கிரிச்சந்திரனை மறுபடியும் அடிக்க அவர் கீழே போய் விழுகிறாரு. டக்குன்னு எந்திரிச்சு கிரிச்சந்திரன் வாசுதேவனுடைய காலை பிடிச்சு ஒரு தள்ளு தள்ள அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். சருப்பா கீழே விழுந்தவனோட காலை பின்பக்கமா அப்படியே மடக்கி அவருடைய வலது காலை மடக்கி பிடிச்ச கிரிச்சந்திரன் இடது கையோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நூல் மாதிரி ஒன்னை எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது ரொம்ப நேரம் நிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாசுதேவன் எதுல கிரிச்சந்திரனை கட்டி வச்சிருந்தாரோ அந்த கைத்தை வேகமா எந்திரிச்சு போய் எடுத்துட்டு வாசுதேவனுடைய வலது காலையும் இடது கையும் நல்லா டைட்டா கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாசுதேவனை இந்த பக்கமா திருப்பி போட்டு வாசுதேவன் வலியில துடிக்க, ஏண்டா உனக்கெல்லாம் அவ்வளோ சாதாரணமா போச்சுலடா உயிர் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு 2 அடி அடிக்கிறாரு. ரொம்ப இவன்கிட்ட போராடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உடல் வலிமை அப்படிங்கிறது மனம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் முடியும். மன வலிமை இல்லாதப்போ எப்பேற்பட்டவங்களே சரிச்சிடலாம். அப்படிதான் இன்னைக்கு வாசுதேவனை ஒரே அடியில சரிச்சிட்டாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். இதுக்கப்புறமா கிரிச்சந்திரன் வேகமா போனை எடுத்து விஷ்ணுக்கு கால் பண்ண, விஷ்ணு ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே ஆம்புலன்ஸோட ஜீப்போட அந்த இடத்துக்கு நிக்கிறாரு. வாசுதேவன் அங்க அரெஸ்ட் பண்ண வனிதாவை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல ஆப்போசிட்ல கட்டெல்லாம் போட்டுட்டு நிக்கக்கூடிய வாசுதேவனுக்கு ஆப்போசிட்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். ஜட்ஜ் கேள்வி கேட்கவே, சார் இவர் பேரு வாசுதேவன், சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகும்னு நினைச்சவரு, ஆனா முடியல. அதுக்கப்புறம் படிப்பு அப்படிங்கிறது சுத்தமா மண்டையில ஏறல. காரணம் சுத்தி இருக்கிறவங்க இவரை திட்டினதான். அவருக்கு திட்டும் பொழுது அவங்க பயன்படுத்தின ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வாசுதேவனோட மனசுக்குள்ள ஆழ்ந்த எண்ணத்தை கொண்டு போயிடுச்சு. உன்னால முடியாதுடா, நீ எல்லாம் எப்படிடா டாக்டர் ஆவ, உனக்கு என்னடா தெரியுங்கிற வார்த்தை ஆழமா பதிய கடைசியில படிப்பையே விட்டுட்டாரு. ஒரு இது மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்னொன்னு எப்படியோ தடுத்து நிறுத்த அவர்னால வேற எதுவுமே படிக்க முடியாம போயிடுச்சு. கடைசியில அலைஞ்சு திரிஞ்சு 2-3 ஹாஸ்பிட்டல்ல சின்ன சின்ன வேலைகள் செய்ய கடைசியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல பியூனா போயிருக்கிறாரு. அங்க போய் அவருடைய ஆசைகள் தூண்டப்பட அவர் அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல எல்லாம் சக்சஸ் ஆகவே கொஞ்சம் பெருசு பெருசா பண்ணலான்னு நிறைய ஆப்ரேஷன்ஸ், நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுல என்ன விஷயம்னா, நமக்கு தெரியாம 15-20க்கும் மேற்பட்ட உயிர்கள் இவர்னால போயிருக்குது. குடும்பங்கள் யாருமே விஷயத்த வெளியில சொல்லி கேஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. காரணம், இல்லீகல் மெடிக்கல் அப்படிங்கிறது அவங்க மேலே கேஸ் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா யாருமே இவர்கிட்ட வரமாட்டாங்க, வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரே பார்த்து பார்த்து ஒருத்தரா கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு 2-3 உயிர்களை பலியாக்கியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் கர்ப்பிணி பெண்ணான கவிதாவோட உயிர். கவிதா டெலிவரி நெருங்கின தெரிஞ்சுக்கிட்டவரு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நார்மல் டெலிவரி ஆக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டிருக்கிறாரு. இது இல்லாம தவறான வழியில வரக்கூடிய அபார்ஷன் பண்ற பெண்களையுமே இவரு எப்படியா தாங்கிட்ட வர வைக்கணுங்கிறதுக்காக தன்னோட சக்திக்கு மீறி பணம் கொடுத்து 2 பேர்த்த வச்சிருந்திருக்கிறாரு. அவங்க 2 பேரும் இவருக்கு உண்மையா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவருதான் என்னன்னு தெரியல, அவங்க 2 பேத்தையும் கொன்னுட்டாரு. மனதால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசுதேவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. இதுக்கான சாட்சிகள், இதுக்கான வாக்குமூலங்கள் எல்லாமே இதுல இருக்கு. சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்கவே ஒருத்தர் ஃபைல் வாங்கிட்டு போய் ஜட்ஜிட்டு கொடுக்குறாரு. ஜட்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாசுதேவன் செஞ்சிருக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே மிக மிக மோசமானது. மருத்துவம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல சிறந்த தொழில். அடுத்தவருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அந்த தொழில் கடவுளுக்கு இணை. இப்பெல்லாம் அது பணம் காசு அது இதுன்னு நிறைய வழியில மாறிடுச்சு. ஆனா முறையான மருத்துவம் இல்லாம யாரும் எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான சிகிச்சையும் செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதனால வாசுதேவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர் வாழ்நாள் முழுவதும் சிறையிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான தண்டனை. ஜட்ஜு ஃபுல்லாவே ஜட்ஜ்மெண்ட்டை வாச்சதுக்கு அப்புறமா வாசுதேவனை கூட்டிட்டு போறாங்க. வாசுதேவனுக்கு மென்டலி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுது. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் இந்த கேஸ்ல வின் பண்ணதுக்காக எல்லாரும் ரொம்பவே பாராட்ட தெரிவிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுடைய ஒய்ஃப் தாரா அவங்க அத்தை கூட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் தெரிய ட்ரீட்மெண்ட்காக வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. மருத்துவம் என்பது ஒரு தெய்வத்துக்கா இணை அப்படின்னு சொல்லலாம். அதை முறையாதான் செய்யணும். பணத்துக்காகவோ இல்லை நமக்கு தெரியல அப்படிங்கறதுக்காகவோ இல்லை போலியாகவோ செஞ்சோம்னா
ஒரு உயிருடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு நடக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, இதுல வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கருத்துக்களும் முழுக்க முழுக்க கற்பனையானவையே. இது யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. எஸ், ஐ எம் எ ஸ்வீட் சைக்கோ அப்படிங்கிற கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.